பேசு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் மற்றும் ஒரு திருப்பம். தமிழ்நாடு அரசு மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. இந்த வழக்குல இது போன்ற வழக்குகள்ல விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம், இந்த கான்விக்ஸை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. உரிய அரசு மாநில அரசு அல்ல, மத்திய அரசு தான். மத்திய அரசு அதிகாரம், மாநில அரசு அதிகாரம் என்று வரும்பொழுது மத்திய அரசுக்குத்தான் கூடுதல் அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் என்ற ரீதியில தீர்ப்பை அளித்திருந்தது உச்சநீதிமன்றம். இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துக்கு மீண்டும் சென்று மறுசீராய்வு மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. உரிய அரசு மத்திய அரசு தான், மாநில அரசு அல்ல அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிலைப்பாடு சரிதானா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசு எழுப்பியிருக்கிறது தன்னுடைய மனுவில். அது மட்டுமல்லாம இந்த தீர்ப்பில் இடம்பெறக்கூடிய முக்கியமான அம்சம் அப்படி என்னன்னா, மாநில அரசு மத்திய அரசை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரொவிஷன் சொல்கிறது, சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் சொல்கிறது, சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த கலந்தாலோசித்தல் அப்படிங்கிறது ஒப்புதல் அப்படின்னு பொருள்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ் அப்படின்னு தீர்ப்பு வருகிறது. இது சரியானதுதானா? நிச்சயம் சரியானது அல்ல. இந்த நிலைப்பாடு தவறானது ஆகிய காரணத்தினால தமிழக அரசுக்கு தான் இதுல உரிமை இருக்கிறது. இந்த வழக்குல ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை தொடர்பான வழக்குல முதல்ல உச்சநீதிமன்றத்தை நாடுவது மத்திய அரசு. ஒரு ரிட் பெட்டிஷனை மத்திய அரசு தாக்கல் செய்ய முடியுமா? ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை நாடுவது. அப்படி மத்திய அரசு நாடி இருப்பது சரியல்ல என்பன உள்ளிட்ட விவகாரங்களை கையில் எழுப்பி இருக்கிறது. ஆக ராஜீவ் கொலையாளிகள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் எந்த அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதுல மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு வாதத்தை தமிழக அரசு இந்த வழக்கில் வைக்கிறது. ராஜீவ் கொலையாளிகள் வழக்கும் அரசின் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இது சரியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறதா? இது பயன் அளிக்குமா? இந்த விவகாரத்தில் உள்ளிட்ட கேள்விகள் எழுகின்றன. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைகிறார்கள் முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதா சார்பில் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் திரு அந்தரிதாஸ், மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி அதிமுக பிரதிநிதி திரு வைகை செல்வன் அவர்களுக்கு தான். இந்த விவகாரத்தில் விடுவிக்கக்கூடிய உரிமை யாருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய பிரதான கேள்வி. மத்திய அரசுக்குத்தான் கூடுதல் உரிமை இருக்கிறது. இந்த வழக்கு உள்ளிட்ட வழக்குகள்ல உரிய அரசு மாநில அரசு அல்ல, மத்திய அரசு தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்கிறது. இந்த தீர்ப்பு வந்தது போன வருஷம் டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி. 8 மாதம் கழித்து மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறது. இதை வரவேற்க தகுந்த நடவடிக்கையா தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் பார்க்கக்கூடும். ஆனா கூடவே சேர்ந்து பார்க்கும்போது தாமதமான நடவடிக்கையும் கூட இல்லையா? இது மனிதாபிமான நடவடிக்கை. ஆலோசனை என்ற வார்த்தைக்கு ஒப்புதல் என்ற தீர்ப்பு வழங்கியது தவறு. இது அரசியல் சட்ட பிரிவுகள் மாற்றியமைக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்ற அரசினுடைய வாதத்தையும், அதே சமயத்தில் விடுதலை தண்டனை குறைப்பு என்று மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று 7 பேருடைய விடுதலை குறித்தும் மறுசீராய்வு மனுவை அரசு தாக்கல் செய்திருக்கிறார். இது தீர்ப்பை, ஏற்கனவே வழங்கியிருக்கிற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்கிற ஒரு மனுவாகத்தான் இந்த மனுவை அரசின் சார்பில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அனுமதியோடு இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மறுசீராய்வு மனுவை வழங்கியிருக்கிறார். இது மனிதாபிமான நோக்கத்தினுடைய அடிப்படையில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தாமதம் என்று கருத்தில் எடுத்துக்கொள்ள மனிதாபிமானம் அப்படிங்கறத தாண்டி உரிமைகள் சார்ந்த விஷயமும் இதுல இருக்குதுன்னு பார்க்கிறேன். இதுல மத்திய அரசா மாநில அரசா அப்படின்னா மாநில அரசுடைய உரிமை இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த வழக்கை தாண்டி மத்திய மாநில உரிமைகள் சார்ந்த விவகாரத்திலையும் இந்த சீராய்வு மனுவில் நிறைய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நான் கேட்பது, இந்த தீர்ப்பு 8 மாசம் ஆகுது, எப்பயோ போயிருக்கலாமே கோர்ட்டுக்கு. இல்ல, அதாவது நீங்க அப்படி ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது இந்த மறுசீராய்வு மனு ஏற்கனவே 2014 ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். தலைமைச் செயலாளர் விடுதலை செய்ய வேண்டும், இவர்களுக்கான விடுதலைக்குரிய விஷயத்தை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். பிறகு 2016 மார்ச் 2
மீண்டும் நினைவூட்டல் கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அதனுடைய கடித போக்குவரத்து மத்திய அரசுக்கு ஒப்புதல் கட்ட கடிதத்திற்கு பிறகுதான் மத்திய அரசு நம்ம அணுகுவது தனி ட்ராக். இது வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சரியல்ல, இதை மறுசீராய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. இந்த தீர்ப்பு வந்து பல மாசம் ஆச்சு. இல்ல அதாவது வந்து 5 பேர் கொண்ட நீதிபதியினுடைய குழு மூவர் குழுவுக்கு அனுப்பியது. சரி, இந்த மூவர் குழுவுக்கு அனுப்பிய போது என்ன சொன்னது? மத்திய மாநில அரசுக்கு 7 வாதங்களை முன்வைத்தது, 7 கேள்விகளை கேட்டது. இந்த கேள்விகள் என்ன? நீதிமன்றம் இதற்கு வாய்ப்பு கொடுக்குமா, இல்லது ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று இந்த கேள்விகளுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் இதற்கு தலையிட்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திருக்கிறது. இப்படி 7 கேள்விகளை முன்வைத்து அதற்கு 5 நீதிபதிகள் கொண்ட குழு ஆய்வு செய்து அதற்கு அரசியல் சாசன 3 நீதிபதி அமர்வுகள் கொண்டிருக்கிற குழு 3 பிரிவுகளாக நடந்திருக்கிற வாதங்கள் 7 கேள்விக்கு இந்த அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கு. அந்த பதில தான் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதனாலதான் மறுசீராய்வு மனு, அந்த தீர்ப்புல தான் மாறுபட்ட கருத்து இருக்கிறதுனால மறுசீராய்வு மனுக்கு போறோம். 3 பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த ராஜீவ்காந்தி கொலையாளிகள் தொடர்பான ஸ்பெசிபிக்கான வழக்கு போயிருக்கு. அது தனி கேஸ். இது வந்து இந்த 7 கேள்விக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கா, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்து 8 மாசம் ஆச்சு. ஏன் உடனே போயிருக்கலாமே? இதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்னா பொதுவா 90 நாட்களுக்குள்ள போவது வழக்கம். அப்பயே போயிருக்கலாமே, உடனே போயிருக்கலாம், சில நாட்கள்ல போயிருக்கலாம், ஓரிரு மாதங்கள்ல போயிருக்கலாம். 8 மாதம் அப்படிங்கிறது அதிகபட்ச காலம்னு நினைக்கலையா? இல்ல, இந்த அதிகபட்ச காலம் இல்ல, அது தேர்தல் காலம் இருந்தது நடுவுல. அதற்கு பிறகு அந்த தேர்தல் காலத்துக்கு இடைப்பட்ட காலம் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. 2016 மார்ச் 2 கூட தலைமை செயலாளர் ஒரு கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் பிறகுதான் நீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்பு டிசம்பர் மாசம், போன வருஷம் டிசம்பர் மாசமே வந்துருச்சு. 8 மாசம் இஸ் இட் நாட் காலதாமதம்னு நீங்க கருத்தில் கொள்ளக்கூடாது. 8 மாசம் காலதாமதம் இல்லைன்னு கருத சொல்றீங்களா? அப்படி கருதக்கூடாது. இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு 2 ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி அந்த கடிதத்திலிருந்து பதிலை எதிர்பார்த்து இது உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய யாருக்கு அதிகாரம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின், அதுலதான் நம்ம போறோம். இந்த கேஸ் அப்படிங்கிறது ராஜீவ் கொலையாளிகள் சம்பந்தப்பட்டதுனாலும் கூட இந்த வழக்கை தாண்டி யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமானது. அதுல மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது எப்படி கன்சல்டேஷன், கலந்தாலோசித்தல் அப்படின்னா ஒப்புதல்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கோம். பட் இது வந்து நம்ம சரியான நேரத்தில் அணுகிருக்கோம்ங்கிறது கேள்வி. சரியாதான் அணுகிருக்கோம்னு நீங்க சொல்றீங்க. ஐ ஹேவ் another question to you. மத்திய அரசுகிட்ட நாங்க கடிதம் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க. தலைமைச் செயலாளர் வந்து கடிதம் எழுதினார், நாங்க வந்து நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு. சமீபத்துல பாரத பிரதமரை தமிழக முதலமைச்சர் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார், ஒரு மெமராண்டமை முன்வைத்தார். அதுலயே ஒரு வரியா இது வந்து தமிழகத்துல நீங்க சமீப காலத்தில் எடுத்த பிரதான கோஷங்கள்ல முக்கியமான கோரிக்கைகள்ல இது ஒண்ணு அப்படிங்கும் பொழுது ஏன் பாரத பிரதமர் கிட்ட கொடுத்த கோரிக்கை மனுல இது பற்றி ஒரு வரி இல்ல? இல்ல, இது நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு. நீதிமன்றத்தினுடைய முடிவு செய்ய வேண்டிய நீதிமன்றத்தில் இருந்த போதுதான் மத்திய அரசு கிட்ட தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார். தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் இருக்கும்போது கடிதம் எழுத முடியும் அப்படிங்கும் போது தமிழக முதல்வர் பிரதமர் கிட்ட கோரிக்கை வைக்க முடியாது? நிச்சயமா வைக்கலாங்க. இது வந்து நீங்க பல்வேறு விஷயங்கள், இது சென்சிட்டிவான வழக்கு. சென்சிட்டிவான வழக்குல வந்து 7 கேள்விகளை வந்து நீதிபதிகள் குழு மையப்படுத்தி அதற்கு பிறகு 2வது அமர்வு வந்து அதற்கு பிறகு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்ததற்கு பிறகு தற்போது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் முதல்வர்களுடைய மாநாட்டில் புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய உரை வாசிக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், மாநிலத்தினுடைய கூட்டமைப்பினுடைய அதிகாரத்தினை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை போயிருக்கீங்க. இது வந்து உரிமைகள் சார்ந்த விஷயம். நான் கேட்பது ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுவிப்பது தொடர்பான விஷயம். மத்திய அரசு அவர்களை விடுதலை செய்யணும். இது தமிழக அரசு மத்திய அரசு இந்த தீர்ப்பு வந்த பிறகு கோரிய விஷயம், வந்த பிறகும் கோரிய விஷயம். எனும் பொழுது பிரதமருக்கு கொடுத்த அந்த கோரிக்கை மனுல இந்த அம்சம் இடம்பெற்றிருக்கலாமா வேண்டாமா? இல்ல, அந்த அளவுக்கு முக்கியமான கருத்து இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை வந்து நீங்க தீர்வுக்கு எட்ட வேண்டும்.
தீர்வுக்கு எந்த விதத்துல எட்டினால் என்ன? நீங்க நீதிமன்றத்துல போய் இன்னைக்கு வந்து மறுசீராய்வு மனுவை எல்லாரும் வரவேற்று நீதிமன்றம் மறுசீராய்வு சீரமைப்பு மூலம் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து இன்னைக்கு துணிச்சலா ஒரு நடவடிக்கை எடுத்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஓகே, நீங்க ஏத்துப்பீங்க. டிசம்பர்ல வந்த தீர்ப்பின் வாயிலா இன்னைக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்கு. சோ மத்திய அரசு இன்னைக்கும் நினைச்சா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு அவங்கள விடுவிக்க முடியும் எனும் பொழுது ஏன் பிரதமர் கிட்ட இதை வலியுறுத்தல? இல்ல, அதாவது வந்துங்க, இது வழக்கு மன்றத்தில் இருக்கு. நீங்க பல்வேறு விஷயத்திலையும் நீங்க ஒரே விஷயத்தை வந்து குழப்பிடக்கூடாது. இது வழக்கு மன்றத்தில் இருக்கு, சென்சிட்டிவான வழக்காடு மன்றத்தில் இருக்கும் பொழுது வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. மார்ச் 2 நீங்க தீர்மானம் கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய விஷயமாக இன்னைக்கு தமிழர்கள் வரவேற்றார்கள். நீங்க அதை குறிப்பிடணும் இல்லையா? உண்மை, மாற்று கருத்து எல்லா பலரும் வரவேற்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் கேட்பது மார்ச் 2 தலைமைச் செயலாளர் கோரிக்கை வைக்கும் பொழுது அப்பையும் நிலுவையில் இருந்தது. அப்ப அந்த கோரிக்கை வைக்க முடிஞ்சது இல்லையா? எனும் பொழுது பிரதமர் கிட்ட முதலமைச்சர் வைக்க முடியாதா? இல்ல, அதாவது வந்து அது வைக்கலாங்க. ஆனால் வந்து இது நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள், அப்பையும் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளை தலைமைச் செயலாளர் நடவடிக்கையின் மூலம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கு. அதைத்தான் நீங்க பார்க்கணும். ஓகே, இதுல பல முக்கியமான அம்சங்களை தமிழக அரசு எழுப்பியிருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. நான் சில அடிப்படைகளை திரு குமரகுரு அவர்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விவகாரத்துல மத்திய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் பாஜக தமிழக மாநில பிரிவு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் ஒரு பெரும் முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? இது முதல்ல இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது பியூர்லி லீகல். எஸ், இப்ப நம்ம பேசுறது எல்லாமே சட்ட ரீதியாக. இதுல மனிதாபிமானமோ அவரை ஆதரிக்கிறதோ இவரை ஆதரிக்கிறதோ இல்ல. அது முதல்ல தெளிவா சொல்லிடுறோம். இந்த லீகல் விஷயத்துல நீங்க சொல்றது இப்ப கன்சல்டேஷன் கன்கரன்ஸ் சொன்னீங்க. அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள போறேன். இல்ல, நான் எதுக்காக நாங்க எங்களுக்கும் நீங்க சொல்றீங்க முரண்பாடு எல்லாம் இல்ல. எல்லாம் ஒரே, அவங்க எல்லாரும் சொல்றது ஒரே வார்த்தை. இது வெளியில சப்ஜுடிஸா இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நாங்க கலந்தாலோசித்து, எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை கூட சொல்றாங்க, கலந்தாலோசித்து எங்களுடைய கருத்துக்களும் நாங்க மத்தியில் இருக்கிற பாஜக சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுப்போம்னு சொல்லிருக்காங்க. ஆனா அங்க பெண்டிங் இருக்கும் போது நீங்க இப்பவே கருத்து சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்றது ஆர்வம் சொல்ற மாதிரி. நான் நீங்க என்ன செய்வீங்கன்னா கேட்க போறது இல்ல. நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு கட்சியா தமிழகத்தில் நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் அரசா மத்திய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் முற்றிலும் முரண்பட்டது. மத்திய அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த மனு யூபிஏ கவர்மெண்ட்ல போட்டது. நல்லா ஏற்கனவே சொல்லிட்டேன், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான், பாஜக அரசு காங்கிரஸ் அரசு கிடையாது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் என்ன சொல்லிருக்காங்க, எங்களை கன்சல்ட் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இன் கண்டினியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் வரும்போது இல்ல நீங்க நாங்க இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம் அதெல்லாம் மாத்திருங்கன்னு சொல்ல முடியாது. லீகல் இஷ்யூ, கன்சல்டேஷன்ல இல்ல இஷ்யூ, அதுதான் இப்போ சொல்றோம். ஆனா ராஜீவ் கொலையாளிகள் வழக்க பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது மத்திய அரசு நிலைப்பாடு. அவர்களா மனிதாபிமானத்தோடு இந்த விவகாரத்தை அணுகணும். பாஜகவுடைய நிலைப்பாடு முரண்பட்டு இருக்கா இல்லையா? கண்டிப்பாங்க. நாங்க இப்ப சொல்றோம், இங்கேயும் சொல்றோம், மனிதாபிமானத்தோட பார்க்கணும்னு சொல்றாங்க, அவங்களும் சொல்றாங்க. ஆனா எதுவுமே டிசிஷன் ஃபைனல் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப முதல்ல சப்ஜுடிஸ் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கன்சல்ட் பண்ணும்போது எங்களோட கருத்தை கேட்பாங்க, அவங்களோட கருத்தும் பேசுவோம். இல்ல, இந்த விவகாரம் கோர்ட்ல ஏற்கனவே அணுகப்பட்டிருக்கு. நீங்க பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க, இதை மனிதாபிமானத்தோட அணுகணும், அவங்க தண்டனை காலத்தை தாண்டி இருந்துட்டாங்க, இதான் நீங்க கருதுறது, கட்சி கருதுறது. ஆனா இதே விவகாரத்தை இந்த ராஜீவ் காந்தி ஸ்பெசிபிக்கா, இந்த ராஜீவ் காந்தி கேஸ் ஸ்பெசிபிக்கா இந்திய மத்திய அரசு, பாஜக அரசு என்ன கருத்து தெரிவிக்குதுன்னா, there is no ray of hope for these people. இவங்க வந்து hardened criminals, இவங்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடாது. இது வந்து கோர்ட்ல மத்திய அரசு வழக்கறிஞர்கள், இன்றைய மத்திய அரசு வழக்கறிஞர்கள் வைத்த இல்லைங்க, நாங்களா முன் வந்து தாமாக முன் வந்து மனிதாபிமான அடிப்படையில் இதுல செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல. ஏன்னா இது வந்து மிக ஒரு பாரத பிரதமர், முன்னாள் பிரதமரை கொன்ற வழக்கில் நாங்கள் அப்படி மனிதாபிமானத்தோட இதை விஷயத்தை எடுக்க முடியாது. எல்லாமே கோர்ட் டிசைட் பண்ணட்டும். ஏன்னா அந்த கோர்ட் ஒரு முக்கியமான சொல்லிடுறேன், லைஃப்ங்கிறது 7 கொஸ்டின்ஸ்ல ஒன்னு இருந்துச்சு. லைஃப்னா லைஃப் தாங்க, பேசக்கூடாதுன்னு அந்த டிசிஷன்ல சொல்றாங்க. அப்படி இல்ல, ஆஃப்டர் 14 இயர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்கரன்ஸோட பண்ணலாம்னு வந்திருக்கு. எல்லா விஷயமும் கோர்ட்ல இருக்கும் போது கருத்துக்கள் முரண்படுறது இப்ப பேசக்கூடாது. இது வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கா, கன்சல்டேஷன் என்ன, கன்கரன்ஸ் என்ன, இது பிராடர் லீகல் क्वेश्चन. நான் கேட்பது, ராஜீவ் காந்தி கொலையாளிகள் தொடர்பான விஷயத்துல மத்திய அரசு கோர்ட்ல என்ன வாதம் வைக்குது, தட் கேஸ் ஸ்பெசிபிக்கா என்ன வாதம் வைக்குது, இவர்கள் வெளியில வரக்கூடாது,
வெளியில வர தகுதியற்றவர்கள், இவர்கள் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ், இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரை கொண்டவர்கள் அப்படின்னு. ஆனா அவர்கள் பாவம், அவங்க வந்து 25 வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனிதாபிமானம் காட்டணும். இது பாஜக கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. இது முரண்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு முன்னாடி பேசும்போது அவங்க சொல்றது லைஃப்னா லைஃப் தான் நாங்க நினைக்கிறோம் சொல்லலாம். நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாத இடத்துல லைஃப் தான். ஆனா இப்பதான் ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ட்ல இது மனிதாபிமானமற்றவர்கள் இவர்கள் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இங்க மனிதாபிமானம் காட்டப்படுது. அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இங்கேயும் அங்கேயும் கண்டிப்பா மனிதாபிமானம் தான் பார்க்கும். ஆனா மத்திய அரசு வரும்போது கண்டினியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங் முதல்ல அரசாகவும் அதிமுகவாகவும் ஒரே மாதிரி தான் இந்த விவகாரத்தை அணுகுது. அப்ப பாஜக மட்டும் இல்ல, நீங்க கட்சியா ஒரு நிலைப்பாடு, அரசா வேற ஒரு நிலைப்பாடு. நீங்க மனிதாபிமானத்தை பத்தி எங்க சொல்றீங்க? நான் உங்களை திருப்பி கேட்கிறேன். அந்த February 19 வந்த ஜட்மெண்ட் வந்துச்சு இல்ல, ஏன் இவ்வளவு பிரச்சனை? அது ஏன் எல்லாரும் மறைக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்றதுக்கு? February 19 ஜட்மெண்ட் வந்தது இல்ல, இவங்க எல்லாருமே லைஃபா கம்யூட் பண்ணிடுறாங்க. ஒரு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவங்க கன்சல்டேஷனோ கன்கரன்ஸோ ஒரு லெட்டர் எழுதணும்ல, லெட்டர் எழுதி தானே கேட்கணும். சிஆர்பிசி அந்த தீர்மானத்தை வரவேற்றது பாஜக கட்சி. இப்பவும் சொல்றாங்க தீர்மானம் வரவேற்றிருக்கோம். ஆனா நீங்க எழுதுற லெட்டர்ல என்ன எழுதுறீங்க தெரியுங்களா? சிஆர்பிசி 435 படி கன்சல்ட் பண்றோம், நீங்க தயவுசெய்து உங்களுடைய நினைச்சது என்ன நினைக்கிறீங்க சொல்லணும்னு கேட்கல. 3 நாட்களுக்குள் பதில் வராவிட்டால் நாங்கள் ரிலீஸ் செய்வோம் சொன்னதுனால தான் அன்னைக்கு இருந்த யூபிஏ காங்கிரஸ் அரசு உடனடியா சுப்ரீம் கோர்ட் போச்சு. நீங்க ஆரம்பத்தில் ஒன்னு சொன்னீங்க, கன்சல்டேஷனும் கன்கரன்ஸும் என்னமோ புதுசா இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. அது சட்ட ரீதியா தப்பு. முதல்ல இருந்தே கன்சல்டேஷன் கன்கரன்ஸ் ஒண்ணுதான். அதை தெளிவுபடுத்திருக்காங்க. ஏன் தெளிவுபடுத்திருக்காங்கன்னா, முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை 3 நாட்களுக்குள் இல்லைன்னா வெளியில விட்டுருவாங்க பாருங்க, அந்த ரைட் உங்களுக்கு கிடையாது, ஏன்னா கன்கரன்ஸ் தான் அதுன்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்ல, அதை 3 நாளுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது கோர்ட்டுக்கு போயிருக்கு. இதுல 2 புதிய விஷயங்கள் இருக்கு. 2 முக்கியமான விஷயங்களை திரு குமரகுரு எழுப்பி நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த ஒரு தீர்ப்புடைய அடிப்படை அதோடைய முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு கலந்தாலோசிக்கணுமா, மாநில அரசு கலந்தாலோசிக்கணுமா அல்ல ஒப்புதல் பெறணுமா அப்படிங்கிறது முக்கியமான அம்சங்கள்ல இந்த தீர்ப்புடைய அம்சத்துல ஒண்ணு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில அரசு இந்த விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள்ல, இந்த ரெவிஷன் விவகாரங்கள்ல மத்திய அரசை கலந்தாலோசிப்பது அப்படிங்கிறது ஒப்புதல் பெறுவதுதான் அப்படின்னு சொல்லுது. கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்படி ஒரு பொதுவான முடிவுக்கு வந்துட முடியுமா? கன்சல்டேஷன் அப்படின்னா கன்கரன்ஸ், கலந்தாலோசிப்பது அப்படின்னா ஒப்புதல் பெறுவது அப்படிங்கிற ஒரு முடிவு, அப்படிங்கிற தீர்ப்பு சரியல்ல அப்படின்னு மாநில அரசு இந்த சீராய்வு மனுவுல முக்கியமான வாதமா எடுத்து வைக்குது. அதுல மெரிட் இருப்பதா நீங்க நினைக்கலையா? நிச்சயமா மெரிட் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு அடிப்படையை மறந்துடுறீங்க. அதாவது எல்லா வழக்குகளிலும், ராஜீவ்காந்தி வழக்கோ சுப்பன் வழக்கோ குப்பன் வழக்கோ, அதாவது மாநில அரசு மட்டும் சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தால் நிச்சயமாக மாநில அரசு யாரையும் கன்சல்ட் பண்ணாம ரிலீஸ் பண்ணலாம். அதுல பிரச்சனை கிடையாது. அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் ஆக்ட்ஸ், அதாவது நம்ம அந்த ஃபாரின் ஆக்ட் அல்லது பாம் ஆக்ட், இது மாதிரி ஆக்ட் வரும்பொழுது they are all very sensitive acts passed by the parliament in the concerning the safety of the country. So அந்த மாதிரி சட்டங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எங்களது உத்தரவு வாங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அது உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நீங்க you are employed in representing Dinatandi, you are entitled to say your views, but your boss is there because he is controlling the whole thing, and that is for the purpose of security and safety of the nation. So அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இன்னும் பண்ணிட்டு போ, அதாவது அது எங்களை பொறுத்த மட்டும், நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் வழக்கினுடைய யார் இன்வால்வ் இம்பார்ட்டன்ட் இல்லை, வழக்கில் என்ன சட்டம் இன்வால்வ் ஆயிருக்குது, குற்றம் என்ன செய்யப்பட்டது, அதாவது முக்கிய மொழிய அதுக்கு தனிப்பட்ட கலர் கொடுக்க தயாரா இல்லை. ராஜீவ் கொலை வழக்கில் அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பாஸ்போர்ட் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் இந்த பிரில சிபிஐ விசாரணை எல்லாம் நடந்தது, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சிபிஐ. சோ அதுல இந்த பேரல் பார்க்கப்படுது. ஆனா பொதுவாகவே நீங்க வந்து கன்சல்டேஷன், இப்ப மாநில அரசு மத்திய அரசை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரி சட்டத்துல இருக்கிறது. ஆனா அந்த கன்சல்டேஷன் இது பொதுவான விஷயங்களுக்கான விடையும் கூட. இது வந்து இந்த கேஸ் ஸ்பெசிபிக்கானது மட்டும் இல்லாம உரிமைகள் சார்ந்த விஷயத்துல மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யுது. கன்சல்டேஷன் அப்படின்னா கன்கரன்ஸ் தான் அப்படிங்கிற பொதுவான முடிவுக்கு இந்த தீர்ப்பு வருகிறது. அரசியல் சாசனத்தின் அடிப்படை எடுத்துட்டீங்கன்னா அதுல 3 இருக்கு. சென்ட்ரல் ஆக்ட்ஸ், ஸ்டேட் ஆக்ட்ஸ் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்.
இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல என்னவோ பண்ணுங்க, they will not worry about it. சென்ட்ரல் கவர்மெண்ட் will do their own part of it. எல்லா உரிமைகளையும் சொல்றாங்க, குற்ற இயலோ அல்லது உரிமை இயலோ. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய உரிமையை பாதிக்காத அளவிலே ஸ்டேட் நடக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் அடிப்படை. அந்த அடிப்படையின் மூலமாகத்தான் இன்றைக்கு இதுபோல ஹீனஸ் கிரைம்ஸ் வரும்போது நிச்சயமாக எனக்கு கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு கன்சல்டேஷனுடைய அர்த்தம் கன்கரன்ஸா? அதாவது இன்னொன்று சொல்றேன், ஆர்டிகல் 141 பிரகாரம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதி அதுவும் ஃபுல் பெஞ்சில் வந்து கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அதை கேட்பது குற்றம். ஏன் எப்போ இந்த தீர்ப்பு? எப்ப வந்தாலும் 93ல இந்த தீர்ப்பு. 93ல நீங்க வந்து 1800ல இருந்தாலும் கூட கன்சல்டேஷன் அப்படின்னா கன்கரன்ஸ் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் கேட்பது குற்றம் அப்படிங்கிறீங்க. ஆமா, தமிழக அரசு கோரி இருக்கிறது. 93ல அந்த தீர்ப்புக்கு பிறகு பல வழக்குகள்ல கன்சல்டேஷன் அப்படின்னா கன்கரன்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு கோர்ட் வரல. கன்சல்டேஷனா கன்கரன்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு வராம வேற முடிவுக்கு உச்சநீதிமன்றம் வந்திருக்கு. தவறான சட்டத்தை நீங்க கோர்ட் கூடாது. என்ன காரணம்னா நம்ம சட்டத்தின் அடிப்படை என்னன்னா இன்றைக்கு சொல்லக்கூடிய சட்டம் அதுதான் அமல்படுத்தப்பட வேண்டும். தீர்ப்பு பழைய தீர்ப்புகள் எல்லாம் இந்த தீர்ப்புகளுக்குள்ள அடங்கி போயிருது. 93ல வந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் 90களில் வந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் 2015ல இந்த தீர்ப்பு அதை சுட்டி காட்டி கொடுக்குது. ஆனா இடைப்பட்ட காலத்துல உச்சநீதிமன்றமே சந்திரசேகரையா வழக்கு 2013ல அதுல கன்சல்டேஷன் அப்படின்னா கன்கரன்ஸ் முடிவுக்கு வரல, வேற நிலைப்பாடு சொல்லுது. ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் ராகேஷ் குமார் தேசாய் 2011 வழக்கு அதுல கன்சல்டேஷனா கன்கரன்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு வரல. அதாவது அது எப்படி கன்சல்டேஷன் ஒரு வரிக்கு 93க்கு முன்னாடி ஒரு அர்த்தம், 93ல இருந்து 2015 வரைக்கும் ஒரு அர்த்தம், அப்புறம் 2016க்கு அப்புறம் ஒரு அர்த்தம், அது எப்படி இருக்க முடியும்? அதுதான் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன சட்டப்படி கொடுக்கப்பட்ட உரிமை. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு அடுத்தாப்புல ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து நீங்க சொல்ற வியூ எடுத்துட்டு கன்கரன்ஸ் மீன்ஸ் ஒன்லி கன்சல்ட் சொல்லலாம். அதுதான் சட்டம் மாறுது. இது அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிய 91ல ஒரு மாதிரி, 93ல ஒரு மாதிரி, 2011ல ஒரு மாதிரி, 13ல ஒரு மாதிரி, 15ல ஒரு மாதிரி ஒரு கோர்ட் முடிவு செய்ய முடியுமா? You are misinterpreting the law. Please don't convey this news to the public. Because சட்டப்படி சட்டத்தின் உரிமைப்படி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லக்கூடிய சட்டம் தான் இன்றிலிருந்து அமலுக்கு வரும். இது ஏன் அன்னைக்கு சொல்லல, ஏன் மாத்தணும் கேட்க முடியாது. மாறுபட்ட கருத்து இல்ல, இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது தான் செயல்பாட்டுக்கு வரணும். நான் என்ன புரிஞ்சுக்க விரும்புறேன், நான் தவறான கருத்தை சொல்ல விரும்பல, நான் புரிஞ்சுக்க தான் விரும்புறேன். ஒரே வரி சட்ட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிக்கு வெவ்வேறு கட்டங்கள்ல எப்படி வெவ்வேறு பொருளை கொண்டு வர முடியும்? அதுதான் நீதிமன்றத்தின் உரிமை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பாருங்க, எனக்கு உதாரணம் சொல்லணும்னா நீங்க இருக்கிறீங்க ஹரியை வந்து ஒரு பெண் அப்படின்னு ஒலிம்பிக் நிரூபணிச்சாங்கன்னா நீதிமன்றம் சொல்ல முடியாது. உதாரணம் சொல்ல வரேன் நான். அதுபோல சட்டம் என்பது வரையறை இருக்க வேண்டும். அது ஒரு முடிவரை இல்லாமல் போயிட்டு உதாரணத்துக்கு ஆர்டிகல் எல்லாம் வந்து the state shall endeavor அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம அதை மாற்றி புரிஞ்சுக்கலாமா? ஸ்டேட் அப்படின்னா நேஷன் ஸ்டேட், தேசம்னு புரிஞ்சுக்கப்படுது. ஸ்டேட்னு புரிஞ்சுக்க முடியுமா? மாநிலம் புரிஞ்சுக்க முடியுமா? சாரி அகைன் சாரி இன்னும் சொல்ல வரேன். அதாவது ஒரு கோர்ட்டினுடைய முக்கியமான வேலை என்னவென்றால் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். இன்டர்பிரேஷன் ஸ்டாட்யூட் பெரிய ஒரு சாப்டர். இன்டர்பிரேஷன் ஸ்டாட்யூட் இன்றைக்கு வந்து ஒரு கோர்ட் ஒரு இன்டர் பண்ணிட்டாங்க. ஒரு சொல் எப்படி வெவ்வேறு மாதிரி இன்டர்பிரேட் இருக்கலாம். அதான் சொல்ல வரேன் திரும்ப அது நீதிமன்றத்தின் உரிமை. அந்த உரிமை தவறு என்று சொன்னால் பின்னாலே வரக்கூடிய பெஞ்ச் தான் பரமொழி மொழியை மாற்ற முடியாது என்பது இந்த சாசன சட்டத்தின் அடிப்படை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த இன்னொரு தீர்ப்புல the final decision is with the consultor but he will not be generally ignoring the advice except for a good reason. பண்ணாங்க சார், நான் சொல்ல வரேன் இந்த ஃபைனல் டிசிஷன் ஒரு கன்சல்டேஷன் processல ஃபைனல் டிசிஷன் இஸ் வித் தி கன்சல்டர். யார் கலந்தாலோசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்குன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுது. அதே அது வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு, அது உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது. அதே சமயத்துல கன்சல்டேஷன் அப்படின்னா கன்கரன்ஸ் இல்லைன்னா அதே விஷயத்துல தீர்ப்பு சொல்லுது. இது அடிப்படையில் ஒரு பிரச்சனை என்ன எடுத்துக்கணும்னா இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது இதற்கு முன்னால என்ன சொல்லப்பட்டது அத்தனையும் கலந்து ஆலோசித்துத்தான் இந்த நீதிமன்றம் கொடுக்கணும். மட்டுமல்லாமல் மற்ற தீர்ப்புகள் இதனால் ஓவர்ரூல் பண்ணப்படுகின்றது என்பது அடிப்படை, சட்டத்தின் அடிப்படை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். மாற்றணும்னா யார் மாற்றணும்னா திரும்ப இதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் தான் மாற்ற முடியும், வேற யாரும் மாற்ற முடியாது. அல்லது பார்லிமெண்ட்ல சட்டம் போடணும். அதான் மாற்றணும்னு இதே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கிட்ட மறுசீராய்வு மனு போயிருக்காங்க. அது ஒரு தப்பு. என்ன சொல்ல வரேன்னா மறுசீராய்வு என்ன தப்பு சொல்லணும்னா
மறுசீராய்வு மன்றத்தில் யூ ஆர் நாட் இன்னொன்று இது இஸ் அப்ளிகபிள் நாட் ஓன்லி தமிழ்நாடு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்டையர் கன்சிடரேஷன். ஸோ உங்களுக்கு மட்டும் மாற்ற முடியாது ஒன்று. இரண்டாவது வந்து அடிப்படையில் உங்களுக்கு வேறுபாடு இல்லை. சென்ட்ரல் ஆக்ட் இன்வால்வ் இருக்கா இல்லைங்க யாரும் வேறுபாடு இருக்கா? வேறுபாடு இல்ல. அதனால அந்த பாயிண்ட் எடுக்காம பாட்டிக்கு இது வந்து ராஜீவ் வழக்குல சென்ட்ரல் ஆக்ட் வர இந்த ராஜீவ் வழக்குக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா 141. அதனாலதான் சொல்றாங்க இது வந்து நீண்ட கால ரெபர்கஷன்ஸ் கொண்டது, ஆயினால மறுசீராய்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். 435ல எதெல்லாம் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும்னு இருக்கு. டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல வர்ற சிபிஐ போன்ற வழக்குகள்ல தான் நீங்க கேட்கணும். நீங்க இங்க இருக்க திருட்டு கேஸ், செயின் பறிக்கிற கேஸ்லாம் கேட்க வேண்டியதில்லை. எங்க சிபிஐ வந்திருக்கோ அந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும் போது அதை கேட்கணும்னு சொல்லி எல்லா வழக்கும் சொல்றீங்க. நான் திரு அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இப்ப மறுசீராய்வு மனுக்கு தமிழ்நாடு அரசு சென்றிருக்கிறது, ஏற்கனவே பல முயற்சிகள் எடுத்திருக்கிறது. டு யூ திங்க் தி ஸ்டேட் இஸ் பிரசிங் தி ரைட் பட்டன்ஸ்? சரியான நடவடிக்கையை தான் தொடர்ந்து எடுத்து வருதுன்னு நினைக்கிறீங்களா அந்த வாரத்தில்? தமிழக அரசு செய்திருக்கின்ற சீர்வாவு மனுவை எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே 2 தேசிய கட்சிகளுமே இந்த பிரச்சனையிலே ஒரே பாதையிலே தான் பயணிக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி மனிதாபிமானத்தையும் மத்தியிலே உள்ளவர்கள் வெறும் லீகல் ஆஸ்பெக்ட்ஸை மாத்திரம் தான் வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் திமுகவை ஒப்பிடும் பொழுது அண்ணா திமுக கொண்டு வருவது இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பு சக்கரை என்பதை போல அதை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம், ஏற்கனவே வந்து தீர்ப்பு வந்து 7/9/2011 மரண தண்டனை சொல்லிட்டாங்க. கருணை மனு நிராகரிக்கப்பட்டு 7/9/2011 தூக்கு தண்டனை சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய வைகை செல்வன் அவர்கள் திமுக அது சொல்லல. மரியாதைக்குரிய வைகை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 29/8/2011 எல்லோரும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் இதில் தலையிட வேண்டும், நீங்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்கிறார். அதிலே நிர்வாக ஆணையம், மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்திருக்கின்ற நிர்வாக ஆணையத்தை ஆர்டிகல் 257 கோட் பண்ணி சொல்கிறார்கள். இதிலே எங்களுக்கு விடுதலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அடுத்த நாள் 30/8/2011 மரியாதைக்குரிய ராம் ஜெத்மாலி அவர்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வாதாடும் பொழுது 8 வாரம் அவர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு கிடைக்கும் பொழுது அந்த உத்தரவு கிடைக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். 3 பேரை மாத்திரமல்ல 7 பேரையுமே நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது நீங்க சொல்றது வந்து டிசம்பர் மாதம் 2015 டிசம்பர் மாதம் தீர்ப்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கன்சல்டேஷன் கன்கரன்ஸ் என்கின்ற பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. நீங்களே கூட சென்ற தடவை நான் ஒரு நீட்சிக்கு வரும்போது நீங்களே கூட கொடுத்தீர்கள் 174 பக்க அந்த தீர்ப்பினுடைய விவரத்தை கொடுத்தீர்கள். அதில் ஒன்றை மாத்திரம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 174 தீர்ப்பு மொத்தம் 5 பேர் நீதிபதிகள். 174 தீர்ப்பில் கொடுத்தவர்கள் ஒப்பீனியன் வந்து மரியாதைக்குரிய தத்து அவர்களும் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்களும் சந்திரகோஷ் அவர்களும் தான் கொடுத்திருக்கார்கள். ஆனால் 2 பேர் டிசென்டிங் ஒப்பீனியன் கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய உமேஷ் லலித் அவர்களும் மனோகர் தாப்ரி அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் வரைக்கும் தண்டனை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய குமரூர் என்ன சொல்கிறார், இன்றைக்கு ஒரு கட்டத்தில் சிபிஐ சேர்ந்த விசாரித்த வழக்கை இதிலே வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்கிறார். நான் அவருக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபால் கோட்சே சிபிஐ வழக்கு தான். கோபால் கோட்சே ஆயுள் தண்டனை என்று உறுதி செய்யப்பட்டது. அந்த கோபால் கோட்சே ஆயுள் தண்டனையை சுப்ரீம் கோர்ட்டிலே இதை போன்ற சீராய்வு மனு போடும்பொழுது 61 என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இல்லை ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் வரைக்கும் தண்டனை என்று சொன்ன பிறகும் கூட 3 வருடங்களிலே 1964 ஆண்டு அந்த மராட்டியத்துடைய காங்கிரஸ் முதலமைச்சர் மரியாதைக்குரிய வசந்தராவ் நாயக் என்கின்ற அந்த காங்கிரஸ் முதலமைச்சர் எந்த அடிப்படையிலே சிபிஐ விசாரித்த அந்த வழக்கை இன்றைக்கு முன்விடுதலை செய்தார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். இந்த மாதிரியான குழப்பங்கள் பல இருக்கும் பொழுது அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு பெற கொடுக்கிறதுக்காகத்தான் அந்த அரசியல் சாசன அமர்வு உருவாகுது. 2 பேர் டிசெண்டிங் ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் மறுசீராய்வு வரும்பொழுது இது மாறுபடப்படலாம். ஒரு 5 பேர் கொண்ட அரசியல் அமர்வு விசாரிக்கும் பொழுது இது டிசெண்டிங் ஒப்பீனியன் மீண்டும் எங்களுக்கு சாதகமாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? கடுமையா கருத்து தெரிவித்த அந்த 2 நீதிபதிகள் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் மரியாதைக்குரிய தத்துவம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இப்ராஹிம் கலிபுல்லா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, மற்ற 2 பேர் இப்ப வந்து நிலையில் இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்தது மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்கள் கேரளாவுடைய ஆளுநராக இருக்கிறார். அதை எடுத்து சீராய்வு மனு யூபி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல சீராய்வு மனு போட்டது, அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. அதே சதாசிவம் அவர்களால் மறுபடியும் வந்து மறு சீராய்வு மனு யூபி அரசாங்கத்தை போடும்போதுதான் மரியாதைக்குரிய தத்து அவர்களும் தாகூர் அவர்களும் தபே அவர்களும் ரஞ்சன் அவர்களும்
அவர்களும் சிவகீர்த்தி அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த சீராய்வு மனுவை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சீராய்வு வரும் பொழுது எங்களுக்கு சாதகம். ஏன்னா ஏற்கனவே தாமதப்பட்டு போய்விட்டது. ஆர்டிகல் 14 பயன்படுத்தி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்கின்ற ஒரு நாட்டிலே 25 ஆண்டு காலமாக இன்றைக்கு சிறையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தாமதப்படும் நீதி தருவதற்கு இல்லாத நீதியாகிவிடும். திரு குமரகுரு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது தமிழக அரசு தன்னுடைய சீராய்வு மனுவில் எழுப்பியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து மத்திய அரசு அப்கோர்ஸ் இந்த அரசு தொடருது, முந்தைய அரசு வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யுது. ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம். அது வந்து தனிநபர்கள் தாக்கல் செய்யலாம். எப்படி ஒரு அரசு மத்திய அரசுடைய அடிப்படை உரிமை எங்க பாதிக்கப்படுது அப்படிங்கிற கருத்து அதாவது ரிட்மெண்ட் என்பது தனி மனிதனுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. கவர்மெண்ட் ஆல்சோ இது லிட்டிகன்ட். கவர்மெண்ட் நிச்சயம் போடலாம் அந்த உரிமை. அது இங்க மத்திய அரசாங்கத்துடைய அடிப்படை உரிமை எங்க இருந்து பாதிக்கும்? அடிப்படை உரிமைனா அவங்க ஆட்சி பண்ணும் போது சில ஏற்கனவே பிரச்சனைகளை சீர் பண்ண சார். அவங்களுக்கு எங்க இந்த பாதிப்புக்கு உள்ளாச்சு? தமிழக அரசு ஒரு கருத்தை முடிவே பண்ணிடல. முன்னாடி சீராய்வு மனு தாக்கல் செய்து இட் இஸ் அன்பிரசிடென்டட். நோ நோ இட்ஸ் நாட் அன்பிரசிடென்டட். ஐ டெல் யூ ஒன் திங். அழகா சொன்னாரு. இன்றைக்கு நோட்டீஸ் போகுது. if we don't give it within 3 days the result we are going to release னு சொல்லிட்டாருன்னா சப்போஸ் ரிலீஸ் பண்ணலையே, அவங்க ரிப்ளை பண்ணிருப்பாங்கல்ல. ரிப்ளை பண்ணலாம், நீங்க ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு பண்ணலாம். தமிழக அரசு பண்ணும். ஆனா அப்படி சொல்லல அவங்க. கன்சல்ட் நீங்க இதே வார்த்தை கன்சல்ட் அங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பைல் சாதகமா கொடுக்காவிட்டா ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காங்க. மத்திய அரசு அது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் சார். அந்த கரஸ்பாண்டன்ஸுக்கு நீங்க இது பண்ண முடிவு எடுக்க கூடாது ஒரு பதில் சொல்லிருக்கலாம். அக்கா ரெண்டு ஹரி பதில் கொடுத்தா நீதிடுவாங்களா? சரி, மத்திய அரசு சுப்ரீம் இல்லையா சார்? இல்லையா? ஒத்துவர மாட்டேங்கிறாங்களே. மத்திய அரசு நடத்தியெல்லாம் கேட்கறாங்க. இன்னைக்கு கூட புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். வேற ஏதாவது வழக்குல மத்திய மாநில அரசுகள் ஒரு மத்திய அரசு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்கா? வேற ஏதாவது வழக்குல அதுக்கு நிறைய உடனடியா வந்து உடனடியா வழக்கு தொடர்ந்து இப்ப அரசுகள் இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ் எல்லாம் லீகல் பொசிஷன் as per constitution. என்னுடைய சிஸ்டர் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சுக்க நீங்க உதாரணம் என்னுடைய சிஸ்டர் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ரிட் மனுவா மத்திய அரசு தாக்கல் செஞ்சதா இல்ல. திரு ஜஸ்டிஸ் சந்திர அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் அதை பதிவு செய்தார். அப்படி ஒரு முன்னுதாரணம் இல்ல. அந்த பிரச்சனை அவர் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை முதலே சதாசிவம் நீதிபதி எடுத்தாரு எப்படி வரும்னு. ஆனா அவங்களே கன்வின்ஸ் ஆயிட்டு இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அமிச்சாங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல. நீங்க ஓவர்லாப்பிங் பவர்ஸ் எல்லாம் போவாதீங்க. தயவு செய்து சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, மக்களுக்கு தெரியட்டும். நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் டிலே பண்ணது யாருன்னு மட்டும் பாருங்க. பிப்ரவரி 18ஆம் தேதியே இந்த மாதிரி கெடு வச்சுட்டு நீங்க விட்டாதான் உண்டுன்னு சொல்லும் போது உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. ஒண்ணு அங்க ஸ்டே இருந்துச்சு. இத்தனை யார் சார்? யுபிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ஆட்சி மாறிடுச்சு இல்ல? இல்லங்க, அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது மிஸ்டர் ஹரி. ஏன்னா 435ல ஆட்சி மாறி முதல்ல ஏன் கன்சல்ட் பண்ணணும்? நீங்க செய்யுங்க. ஏன் வந்து ஏன் கன்சல்ட் பண்ணணும்? ஏன் 435 சொல்லுதுன்னா இந்த மாதிரி குற்றம் செய்தவர்கள் மத்திய அரசால் அந்த சிபிஐ போன்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க வேறு மாநிலத்தில் தேடப்படுவார்களா அவங்க வேணுமாங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க? நீங்க நானுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முதல்ல அவங்களை கன்சல்ட் பண்ணாம நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்ப அதெல்லாம் சரியில்லை, மத்திய அரசுக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? அதுக்கப்புறம் தமிழக பாஜக என்ன கருதுது? மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை சொல்லுங்க. நீங்க டிசம்பருக்கு அப்புறம் இந்த மேட்டர் எங்க இருக்கு? டிசம்பருக்கு அப்புறம் எங்க இருக்கு? மார்ச் 2016ல மத்திய அரசு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, அவங்களை விடுதலை செய்யுங்கன்னு மாநில அரசு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்குது. அதை ஏற்று மத்திய அரசு மிஸ்டர் ஹரி இன்னைக்கு சப்ஜூரிஸ் தயவுசெய்து மறைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு தெரியா சொல்லுங்க. இன்றைக்கும் 3 பேர் கொண்ட அமர்வின் முன் இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் இருங்க நான் சொல்லிடுறேங்க. அதுக்கு தான் சொல்றேன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த மேட்டர் இஸ் டு பி லிஸ்டட். நல்லா புரிஞ்சுங்க. 3 பேர் கொண்ட குழு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் சாசன பெஞ்ச் சொன்னதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இன்று முதல் ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கரெக்டா அந்த இடம் வரும்போது இன்னைக்கு நீங்க சீராய்வு மனு போடுறீங்க. ஐயா சொன்னாங்க 2 பேர் அதுல இல்ல, 3 பேர் தான் இருக்காங்க. டு ஃபார்ம் a கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் எத்தனை நேரம் ஆகும்னு வழக்கறிஞர் ஐயாக்கெல்லாம் தெரியும். அதை கான்ஸ்டிடியூட் பண்ணி அதுல அட்மிஷன் ஸ்டேஜ்லயே நீங்க டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஒருவேளை வரக்கூடிய பெஞ்ச் அதை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 1.5 வருஷத்துக்கு அது பெண்டிங் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு என்ன பிரச்சனை? டிலே ஆகிட்டே போகும் கைது அவங்க வெளியில வர்றது. நீங்க நல்லது செய்யறத நினைச்சு நீங்களே சொன்னீங்க 7 மாசம் பொறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கன்கரன்ஸா கன்சல்டேஷன் 2 நாள்ல முடிவு பண்ணிருக்கலாம். அன்னைக்கு பண்ணிருந்தா இன்னைக்கு ஒரு வீடியோ
விடுவி காலம் வந்திருக்கும். நாளைக்கு வர வேண்டியது இன்னும் 10 நாள்ல ரிசல்ட் வரப்போகுது. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில இருந்து வரப்போகுது. இங்க நமக்கு வந்துட்டாங்க 3 பேர் கொண்ட குழு இன்னைக்கு சொல்ல போகுது, அமர்வு சொல்ல போகுது. இப்ப நீங்க போய் தலையை தள்ளி 3 பேர் கொண்ட அமர்வுக்கு அறிவிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கும் கூட மத்திய அரசு நினைத்தால் அவர்கள் முடியாது. மேட்டர்ஸ் பெண்டிங். அதுல ஒரு ஸ்டே இருக்குங்க. தயவுசெய்து தப்பா சொல்ல வேண்டாம். ஸ்டே கொடுத்து தான் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு அமைச்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன சொல்லுது? 3 பேர்ட்ட சொல்லுது, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டோம், இத பேஸ் பண்ணி உங்க கேஸை நீங்க முடிவு பண்ணுங்க அமைச்சிருக்காங்க. அது எங்க கையில வந்திருக்கு 3 பேர்கிட்ட. அடுத்த வாரம் வரப்போகுது. வந்து கொடுக்கும்போது தலையில ஒரு பெரிய கள்ளத்துக்கு போட்டுட்டு சீராய்வு மனு போட்டுட்டீங்க, இன்னும் டிலே ஆகும். அப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்விகளை திரு வைகை செல்வன் தமிழக அரசு தன்னுடைய சீராய்வு மனுல எழுப்பி இருக்கிறது. அது கோஆபரேட்டிவ் பெடரலிசம் அப்படின்னு பார்க்கும்போது மாநில அரசாங்கத்துடைய அதிகாரம் அரசியல் சாசனம் என்ன கொடுத்திருக்கிறதோ அதெல்லாம் குறைத்திருக்கிறதோ அப்படின்னு சந்தேகத்தை கேள்விகள் எல்லாம் நீங்க எழுப்பியிருக்கிறீங்க. விடை காண வேண்டிய விஷயம். கோர்ட் என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு பார்க்கணும். இந்த விவகாரத்துல தொடர்ந்து எங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நளினி உள்ளிட்டோருடைய விடுதலை நடக்கணும் அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறீங்க. நான் நளினி உள்ளிட்டோர் பெரோல் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. நீங்க அவருடைய தந்தையா உடல்நிலை சரியில்லை, எனக்கு சில வாரங்கள் கொடுங்கன்னு நளினி பல முறை கேட்டாங்க. ஒரு முறையும் மாநில அரசு ஏற்கல. அவருடைய தந்தையார் இறந்து போனார். இறந்து போனதுக்கு குறைஞ்சபட்சம் 3 நாளாவது கொடுங்கன்னு நளினி கேட்டாங்க. அதை ஏற்காம ஒரு சில மணி நேரங்கள் தான் கொடுத்தது மாநில அரசு. பேரறிவாளனும் இதற்கான முயற்சியை முன்னாடி செஞ்சிருக்காரு. நீங்க விடுதலை செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஒரு பெரோல் உரிமையாவது நீங்க கொடுக்கலாமே. இதுல அப்படி இருக்கும்போது ஒரு முரண்பட்டு இருக்கா உங்களுடைய நிலைப்பாடு? முரண்படுவது இதுல இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். இது வந்து இறுதி கட்டத்தை நோக்கி வந்திருக்கு. இந்த இறுதி கட்டத்தினுடைய நோக்கம் என்ன? விடுதலை. இந்த விடுதலை அவர்களுக்கு பெற வேண்டும். உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைத்தது. ஆயுள் தண்டனையை வந்து முழுமையாக ரத்து செய்து அவர்களுக்கு விடுதலையாக 20-25 ஆண்டு காலம் அவர்கள் சிறை வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பல்வேறு பிரதமரிடத்தில் கடிதம் எழுதி பல்வேறு விஷயங்களில் நகர்வுகளில் பயணிக்கிறது ஒரு அம்மாவுடைய அரசு. இது எதனை நோக்கி பயணிக்கிறது என்று கேட்டால் விடுதலையை நோக்கி பயணிக்கிறது. விடுதலை அவர்களுக்கு பூரணத்துவமாக கிடைக்க வேண்டும் என்று பயணிக்கிறது. இன்டர்ம் ரிலீஃபா எனக்கு பரவல் கொடுன்னு கேட்கறாங்க. டெம்பரரி ரெமெடியை பார்க்க கூடாது சார். பாருங்க, இந்த பெர்மனன்ட் ரெமெடி அவங்களுக்கு மாநில அரசா மத்திய அரசா உச்ச நீதிமன்றமா அந்த வழக்கு கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசன அமர்வு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுன்னு நிறைய ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்கு. சிக்கலே இல்லாம மாநில அரசு கையில மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் பரவல். அதுங்களுக்கு கூட நமக்கு யார் வெளியில வரணும், யார் சுதந்திர காற்றை நீங்க சுவாசிக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க பலமுறை கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு தற்காலிக இதை கொடுங்க அப்படின்னு. அதை ஏற்கலாமே. அதாவது வந்து விடுதலை நோக்கியான ஒரு பூரணத்துவம், விடுதலை நோக்கியான ஒரு நகர். இதற்காகத்தான் அரசு வந்து இன்னைக்கு கடுமையா போராடிட்டு இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து 20-25 ஆண்டு காலம் சிறை கொட்டடைகள் அடைக்கப்பட்டு அவர்கள் துன்பப்படுகிறார்கள். மனிதாபிமான அடிப்படையிலே இந்த சூழ்நிலை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் கடந்த கால நிகழ்வுகளை போட்டு அலசி ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நடக்கிற விஷயத்துல வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனிதாபிமானத்தை நீங்க வந்து அந்த மனிதாபிமானத்தை பலரும் ஏற்கிறாங்க. உங்களுடைய நடவடிக்கை மதிமுக மாற்று கட்சிகள் கூட வரவேற்குது, மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க உட்பட யார் விடுதலை ஆகணும், அவங்க வந்து அவங்களுடைய துன்பங்களுக்கு எல்லாம் விடுதலை காற்று சுவாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கோர்றாங்க. எங்களுக்கு பரவல் கொடுங்க. சில முதல் கட்டம் 2வது கட்டத்தை பார்க்க கூடாது, நிறைவான கட்டத்தை தான் இந்த கட்டம் போகுது. இன்னைக்கு விடுதலை நோக்கி போகுது. பரவல் கொடுத்தா விடுதலை பாதிக்குமா? பரவல் கொடுத்தா விடுதலை பாதிக்கும். சொல்றேங்க, இறுதி கட்டம் விடுதலை நோக்கி போகுது. இறுதி கட்டம் விடுதலை நோக்கியான ஒரு பயணத்தை, விடுதலை நோக்கியான உங்களுக்கு அரசு செய்கிறது. வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு பாராட்ட வேண்டாமா? பலரும் பாராட்டுறாங்க, வாழ்த்துக்கள். ஆனா நான் கேட்கிற கேள்வி, அது இறுதி பயணத்தை, இந்த பயணம் ஒரு 3 நாள் அவங்க ஜெயில இருந்து வீட்டுக்கு போயிட்டு வர பயணம் எப்படி பாதிக்கும்? இல்ல, அதாவது வந்துங்க, இது ஒரு முழுமையான ஒரு விடுதலை நோக்கியான பயணத்தை தான் அரசு செய்யுது. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள், இன்னைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இன்னைக்கு அந்த அரசு செய்திருக்கிறது, விடுதலை செய்திருப்பது சரியா தவறா, இது தீர்ப்பு நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகளுக்கு கொண்டு போய் செலுத்தி மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறதா, மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறதா, இது அனுமதியா, இது ஒப்புதலா என்றெல்லாம் கேட்டு பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வழக்கின் மீது இன்று ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முடிவை நோக்கி நகர்வதற்கான விடுதலை நோக்கியான பயணத்தை தான் நம்ம பார்க்கணும்.
ரைட், ஓகே. அது வந்து ஒரு இடைப்பட்ட ரிலீஃப் அப்படிங்கறத தாண்டி இறுதி ரிலீஃப் தான் உச்சபட்ச லட்சியமா இருக்கும், அது மட்டும்தான் லட்சியம் அப்படிங்கிறீங்க. நான் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம் திரு மிஸ்டர் அந்தரிதாஸ், இப்ப இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இதுல யாருக்கு அதிகாரம் அப்படிங்கும்போது மத்திய அரசுக்கு அப்படிங்கிற அதிகாரம். நம்ம ஜுடிஷியரியோடைய நீதித்துறையோட வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்னைக்கு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மறுசீராய்வு மனு, அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு முடிவு ஏற்கப்பட்ட ஒரு முடிவு எடுத்த பிறகு மறுசீராய்வு மனுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டது அப்படிங்கிறது அதிக ப்ராபபிலிட்டி கொண்ட, அதிக வாய்ப்பு கொண்டதுன்னு பார்க்கலாமா? இல்லை, பார்க்க முடியாது. சாதாரணமாக சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ பெட்டிஷன் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் டன் இன் தி சேம்பர்ஸ் ஈவன் வித்வுட் கன்சல்டிங் அட்வொகேட்ஸ், அலோவிங் அட்வொகேட்ஸ் ஆர்கியூ. இப்போ கொஞ்சம் நடைமுறை மாத்திருக்காங்கன்னா, முக்கியமா என்ன அட்வொகேட்ஸை கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியன்ல 90%, maybe 10% they may change. 90% review will not be allowed to Supreme Court. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சம்பந்தப்படுது அப்படிங்கும்போது இந்த கேசவானந்த பாரதி மாதிரியான வழக்குகள்ல மறுபரிசீலனைக்கு உள்ளா இருக்கு இல்லையா? அதாவது திரும்ப சொல்றேன்னா, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் போடுறாங்கல்ல, இதுவே இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஃபேஸ் பண்ணி அங்க வந்து மறுசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு வேற ஏதாவது பெஞ்ச் ரெஃபர் பண்ணலாம். இதே பெஞ்ச் வந்து ஒரு மாறுபட்ட முடிவை எடுக்காது அப்படிங்கிறீங்க? எடுக்க சான்சஸ் இல்ல, குறைவு அப்படிங்கிறீங்க. எடுக்கலாம், எடுக்க பண்ண குறைவு. சமீபத்திலே பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்குது. அதாவது இதே போன்ற ஒரு பெடரலிசம் சார்ந்த ஒரு வழக்கு தான். அதாவது முதலமைச்சர்கள் படம் போடலாமா, பிரதமர் படம் போடலாமா அப்படின்னு. அப்ப வந்து பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இல்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சாதாரண மது. அதான் சொல்றேன், சாதாரண இருந்தா இப்போ எந்த நீதிமன்றம் எடுத்தாலும் முடிவு மாற்றப்படுதுங்கிற அடிப்படையில் கேட்க. அதாவது எப்போதுமே ஒரு ஜட்ஜினுடைய முடிவு மாற்றப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த ஃபேக்ட்ஸ், இந்த லா, அந்த சிச்சுவேஷன், சோ மெனி திங்ஸ் கம் இன் தி பிக்சர். அதனால ஒரே முடிவோட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கருத்து, இதுல வந்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு ராஜீவ் கொலையாளிகள் சம்பந்தப்பட்ட அந்த பிளீ மாற்றப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இதை மறுசீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. பட் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாகவும் கூட ஒரு தீர்மானமான ஒரு பதில அணுகி எடுத்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கீழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு 2015 தீர்ப்புல பக்கம் 91ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கேஸ் ரிலேட்டிங் டு தி மர்டர் ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி இன் ஹூம் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி ரிப்போஸ்ட் கிரேட் ஃபெய்த், இந்த வழக்குல அவர்களுக்கு இந்த ரே ஆஃப் ஹோப், அவர்களுக்கு கருணை காட்டும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லை அப்படிங்கிற முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் வருது. திரு வள்ளிநாயகம் சொன்னது போல இன் எக்ஸ்ட்ரீம் ரேர் சிச்சுவேஷன்ஸ் தவிர உச்ச நீதிமன்றம் ஒரு அரசியல் சாசனம் அமர்வு எடுத்த முடிவு அப்படிங்கிறது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி மாறின முன்னுதாரணங்கள் மிக 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 அரிது. ரிவ்யூல அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கீற்றுகள் தென்படுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன அந்த 174 பக்க தீர்ப்புல 92ஆம் பக்கத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க, ரே ஆஃப் ஹோப் என்பது ஒரு பிளான்ட் மர்டரோ ஒரு ஹார்ட்லெஸ் அஃபெண்டர்ஸ் இருக்கின்ற பிரச்சனையிலே செய்யக்கூடாது என்கின்ற தொனியிலே இருக்கிறது. 92ஆம் பக்கத்திலே அது நிறைந்திருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, 174 பக்க தீர்ப்பு டிசம்பர்ல வரும்பொழுது அதனுடைய கன்க்ளூடிங் பேராகிராஃப் வந்து தெளிவாக இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால், 435(1) ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஃபாலிங் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை அதை சொல்லும் பொழுது, அந்த கேள்விக்கு ஆன்சர் போடும்போது, whether the term consultation stipulated in section 435(1) of the code implies concurrence என்கின்ற கேள்வி, அந்த கேள்வி சரியாக பதில் அளிக்கப்படவில்லை. ஐயா அப்படின்னு கோர்ட் சொல்லிடுச்சு. ஐயா சொன்னார் மறுசீராயில அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். மறுசீராயில வாய்ப்பு குறைவு. ஆனா என்னை பொறுத்தவரை ஆயுள் தண்டனை என்று ஆயுள் வரைக்கும் என்று கோபால் கோட்சே வழக்கில் சொன்ன அப்போது அந்த மத்திய அரசு, யூபி அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் சொன்ன பொழுது 3 வருடத்திலே மாநில அரசு முன்விடுதலை செய்கிற பொழுது அவர் சொன்ன பேட்டி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பேட்டி என்ன தெரியுங்களா? அவர் சொன்ன தெளிவா சொல்லியிருக்காரு, இதற்காக நாங்கள் யாரிடத்திலையும் மன்னிப்பு கேட்கவில்லை, இதற்காக நான் யாரிடத்திலையும் மண்டியிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆக அதை வரவேற்றவர்கள் இன்றைக்கு ஏன் இதை மனிதாபிமான அடிப்படையில் இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசு பார்க்கவில்லை என்பதுதான் அதனால் இரட்டை வேடம் போடுகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இதுல வந்து நம்பிக்கை கீற்றுகள் இருக்கிறதா? சரியான நடவடிக்கை பலன் தருமா? இன்னும் இது வந்து சில கட்டங்களை கடக்க வேண்டியிருக்கிறது. இது வந்து அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும், மறுஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு மாநில அரசு கோருகிறது. அவ்வாறே உட்படுத்தி தமிழக அரசுடைய கோரிக்கையை ஏற்குமா?
இந்த ராஜீவ் கொலையாளிகளுடைய விடுதலை தொடர்பாக 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உருவாகி இந்த ஒரு தீர்ப்பை அணுகும் பொழுது என்ன முடிவை எடுக்க போகிறது? இன்னும் இது சில கட்டங்களை கடக்க வேண்டியிருக்கிறது. மத்திய அரசு இதுல என்ன பார்வையை வெளிப்படுத்த போகிறது? இன்னும் நிறைய கேள்விகள் எழுகின்றன. இது ஒரு தொடர்கதையாக தொடரும் பிரச்சனையாக நீடித்துக் கொண்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில காலம் பொறுக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தருணத்துல நாம் ஒரு தீர்மானமா பார்க்க முடிகிறது. ராஜீவ் கொலை வழக்கும் அரசு நிலைப்பாடும் அப்படிங்கிற இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.